அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். காலசக்கரம் நம்மளை பார்த்தீங்கன்னா அது வழி நடந்து போகுது. அது பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது ஆரம்பம் நமக்கு தெரியும், முடிவு யார்கிட்ட இருக்குது. இந்த விஷயம் ஏன் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் பலன்கள் தேவைப்படுகிறது. சில பேர் தொழில் மூலமாக யோகம் அமையுமா, அல்லது வீடு கட்டினா எனக்கு பணம் சாதிச்சதா ஒரு தன்மை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கும் பணம் போட்டிகள் இருக்குது, வீடு கட்டுறதுக்கும் போட்டிகள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் அது நடந்தால் நான் ஜெயமாகும், என்னுடைய வெற்றியாகும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பிரச்சனை வைங்க. இந்த பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் போராடி ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப லோவும் போகாமல் ரொம்ப ஹை போகாமல் நடு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையை பணம் ஓட்டிகிட்டு இருப்பார். இது எத்தனை நாளைக்கு அப்படி ஓட்ட முடியும் அவர்னால? அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? ஒரு உதவி கரத்தோடு வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குமானா நிச்சயம் இருக்கும். இது ஒரு வகை. திருமணம் ஆகவே இல்லை, எனக்கு வயசாகிட்டே இருக்குது. எத்தனையோ பெண்கள் நான் பார்த்துட்டேன். எனக்கு பிடித்தமான பெண்களும் அமைஞ்சிட்டாங்கன்னா உடனே போனால் அங்கேருந்து என்ன ஒரு பதில் வருதுன்னா, என் பிள்ளைக்கு ஏற்கனவே ஒருத்தர் மாப்பிள்ளை பார்த்துட்டு போனார், உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் பார்த்து அடுத்து அதே மாப்பிள்ளை என் பொண்ணை கட்டிக்கிறேன்ட்டு பிடிச்ச பிடிவாமல் இருந்து கட்டிட்டு போயிட்டார். அந்த ஜாதகத்தோடைய கருமாவா அல்லது அந்த பெண்ணுடைய அதிர்ஷ்டமா அப்படின்னா அது விட யாருக்குமே தெரியாது. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, தொழில் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, வீடு பணம் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் நான் கட்டி அமைச்சிக்கிட்டேன். ஆனால் புத்திர பாக்கியம் மட்டும் எனக்கு இறைவன் அதில் மட்டும் எனக்கு பணம் குறைபாடு வச்சுட்டே இருக்கிறாரு. திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, திருமணமாகி எனக்கு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு பணம் அதுக்குன்னு ஒரு குடிப்பனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற எத்தனையோ தம்பதிகள் நம்ம பணம் கேள்விப்பட்டிருக்கோம். வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு வகை. இப்படி மனுஷனுக்கு சொல்லக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருப்போம்னா கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். சரி, இதிலேருந்து விடுபடுறதுக்கு எது தேவை? ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி யார், எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்பீரமாக இருக்கணும், மதிநுட்பசாலியாக இருக்கணும், நம்மளுடைய பிரச்சனைகளை அப்படியே காற்று போல் அள்ளிட்டு போயிடணும். இப்படிப்பட்ட ஒரு பலசாலி புத்திசாலி சதா காலம் நம்ம கூட இருந்துட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெற்றி பெறக்கூடிய நபர், எனக்கு நல்லா இருக்கேன், தினமாக இருக்கேன், எனக்கு பணம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தோழாமை வந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மாயத்தில் இருக்கலாமா? நிச்சயம் இருப்போம். ஒரு சந்தோஷத்தில் இருப்போமா? சந்தோஷமாக இருப்போம். அதிர்ஷ்டம் என்றைக்கும் நம்ம நிறைஞ்சிருக்குமா? இருக்கும். செல்வம் நிறைஞ்சிருக்குமா? நிறைஞ்சிருக்கும். இப்படி மதிநுட்பசாலியான நபர், வீரதீரமான நபர், உங்களுக்கு எந்த காலகட்டத்தையும் ஆலோசனைகளும் வீரமும் இந்த ரெண்டுமே போதிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு நபர். அவர் தான் பணம் பெயர் சொல்லாத நபர். என்னங்க பெயர் சொல்லாத நபர்னா, சில பேருக்கு அந்த ரகசியத்தை காப்பாற்றணும், சில பேருக்கு அந்த ரகசியத்தை வெளிவிடணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நபருடைய பெயரை நான் வெளியே சொல்லிட்டோம்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும். சரிங்க, இப்படிப்பட்ட நபரை எப்படிங்க வழிபடலாம்? இப்படிப்பட்ட நபரை வழிபடுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ராசிநாதன், லக்னநாதன், தசாபுத்திநாதன், இந்தமாரி கிரகத்தோடைய தன்மைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகம் மூலமாக அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணால், என்ன பூஜைகள் எடுத்துட்டால் அது உங்களுக்கு வெற்றி அடையும். சில பூஜைகள் வெளிப்படையாக சொல்ல முடியும், சில பூஜைகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை சார்ந்த நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டு அதுபடி நீ நடந்தால் உங்கள் வாழ்க்கை நான் சொன்ன மாரி நல்ல விரைவில் எதிர்பார்க்குற அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை இடையூறுகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.